Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IAS Paikar. இந்த அனாலிசிஸ்ல எடிட்டோரியல் பேஜ்ல அப்பியர் இருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே யூபிஎஸ்சி பிரஸ் பட்டியல பார்க்க போறோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு. So without any further delay, let's get into the analysis. The first article to be discussed titled Flying Terror. International cooperation is a must in combating new modes of terror attacks. This topic comes under General Studies Paper 3 Internal Security. So இந்த ஆர்டிகல்ல இப்போ ரீசெண்டா ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இந்தியன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்ல எப்படி ஒரு டிவாசிட்டி எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியும், ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் எப்படி இதுல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு கோஆபரேஷன் இருக்கணும், இந்தியா எந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு காம்பேட்டிங் டெரரிசம் பத்தி பேசிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில மட்டும் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணல. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 2018 சிரியன் ரிபல்ஸ் வந்து ரஷ்யன் மிலிட்டரி பேஸஸை வந்து அட்டாக் பண்றது யூஸ் பண்ணிருக்காங்க. In 2019 ஹவுதி ரிபல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி சவுதியோட ஆயில் இன்ஸ்டாலேஷன்ஸை வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நியூ மோட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அன்மேன் யூஏவி யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆட்டானமஸ் வெப்பன் சிஸ்டம்ஸ், ரோபோட்டிக் சோல்ஜர்ஸ் இதெல்லாம் அவங்க டிப்ளாய் பண்ணும்போது இது வந்து மாரல் அண்ட் பிராக்டிகல் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்கு அப்படி பேசியிருக்காங்க. ஸோ நியூ மோட்ஸ் ஆஃப் சாபடேஜ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. வயலன்ஸ் எனேபிள் பை டெக்னாலஜி ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெரரிஸ்ட். ஸோ இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அது வந்து காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் ஹியூமன் இன்வால்வ்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. அதனால அந்த டெரரிஸ்ட்டை வந்து பர்டிகுலர் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது வந்து ஈவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாலும் அது வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அட் த லோவஸ்ட் காஸ்ட் இந்த எஃபிஷியன்சி இஸ் இன்க்ரீஸ்ட் த்ரூ யூசிங் ஆஃப் டெக்னாலஜிக்கல் டெரரிசம் பேசியிருக்காங்க. ஸோ நிறைய செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஈவன் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே ரொம்ப ஃபெயிலியரா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு வாசனர் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமா இருக்கட்டும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ டெக்னாலஜி வந்து எமர்ஜ் ஆகிற டெரரிசம் கண்டெயின் பண்றதுல ஒரு லிமிட்டட் ரோல் தான் பிளே பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பாத்தீங்க அப்படின்னா இந்த டெரரிசம் வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆன்டி டெரரிசம் லாஸ் கொண்டு வந்தாங்க. அது தடா ஆக்டா இருக்கட்டும், ஊப் ஆக்டா இருக்கட்டும். பட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிடெட் சக்சஸ் தான் கொடுத்துருக்கு. ஒய் பிகாஸ் அதுல வந்து ஹியூமன் டெப்ளாய்மெண்ட் அதுக்கப்புறம் மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது வந்து ஒரு லிமிடெட் சக்சஸ் தான் கொடுத்துருக்கு. ஈவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணா எந்த ஒரு டிஃபிகல்ட் டெரைனை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் ஹியூமன் மேன் பவர்னு வர்றப்போ, ஹியூமன் ஆர்மின்னு வர்றப்போ அது வந்து ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி நிறைய ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி இருக்கு, போத் வெர்டிகலி அண்ட் ஹரிசாண்டலி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஈவன் மோர் சேலஞ்சா இருக்கு டெரரிசம் வந்து கம்பேட் பண்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜம்முல வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. அது யார் வந்து ஹேண்டில் பண்ணாங்க? லக்ஷர் தீபா வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இட் வாஸ் பேட்டர்னைஸ்ட் பை பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஈவன் 2008 பாத்தீங்கன்னா மும்பைல டெரர் அட்டாக் நடந்துச்சு. அது பாத்தீங்கன்னா எப்படி டெரரிஸ்ட் உள்ள வந்தாங்கன்னா போட் வழியா உள்ள பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்தியாவுக்குள்ள டெரரிஸ்ட் அட்டாக் நடத்தினாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் அந்த கன்வென்ஷன் லைன்ஸ்ல இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரோன்ஸ் யூஸ் பண்றதுனால அதிகமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்ஹான்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் கன்சென்சஸ் ஆன் த டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கணும். அப்படி இருந்தாலும் இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ண முடியும். இந்தியா கேன் அண்ட் மஸ்ட் டேக் ஆக்டிவ் ரோல் இன் த ப்ராசஸ். ஆல்ரெடி டெரரிசம் வந்து டிஃபைன் பண்றதுக்கு யூஎன்ல அதிகமாக இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் ரோல் பிளே பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டெக்னாலஜிக்கல் டெரரிசம் ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிகல் டைட்டில் இஸ் கமிங் சூன். New layers of censorship are a threat to the existing space for public discourse. This topic comes under General Studies Paper 2 Governance. So இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா வந்திருக்க டிராஃப்ட் சினிமாட்டோகிராஃபிக் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில்லை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரோவர்சியல் ப்ரொவிஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருக்காங்க, ஈரான்ல வந்து ஃபிலிம் டாக்டர்ஸ் வந்து எப்படி வந்து இந்த ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பேசிக் சோசியல் நீடா இருக்குங்கிறத அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட் கொண்டு வந்து அதை லைவுக்கு கொண்டு வந்தாங்க. ஈவன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டூரிங் எமர்ஜென்சில வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் செட்டர் கிஸ்ஸா குர்சி கஃப் அப்படின்னு ஒரு ஃபிலிம் 1975 வந்துச்சு. பட் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் எந்த ஒரு சென்சார்ஷிப்பும் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆர்கனைசேஷன் இருக்கு, அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இதை வந்து எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போர்டு வந்து எந்த ஒரு ஃபில்மையும் சர்டிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரிலீஸ்க்கு போகும். ஸோ அந்த பர்டிகுலர் போர்டு கொடுக்குற எந்த ஒரு அசஸ்மெண்ட்லையும் ஏதாவது ஃபிளா இருந்துச்சு, ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா எகைன் தை கோ டு ஃபிலிம் சர்டிஃபிகேட் அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு போகலாம். இதுவும் ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி தான். எதுக்குன்னா டு கண்டெஸ்ட் அகைன்ஸ்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் த சிபிஎஸ்இ. பட் இப்போ ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண டிராஃப்ட் சினிமாட்டோகிராஃபி அமெண்ட்மெண்ட் 2020 இம்பார்ட்டன்ட் கான்ட்ராடிக்டரி ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குன்னா இட் அலோஸ் கவர்மெண்ட் டு ரீசர்டிஃபிகேஷன் ஆஃப் a film already certified by the CBSP.
ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னா நிறைய ஃபிலிம் டேரக்டர்ஸா இருக்கட்டும் அதர் சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வந்து அந்த ஆர்டிகல் 19 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் 2000 பாத்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. KM சங்கரப்பா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல ஈவன் சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணாங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் கேன் நாட் எக்ஸசைஸ் ரிவிஷனல் பவர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஆர் ஆல்ரெடி சர்டிஃபைட் பை CBSP. ஸோ CBFC வந்து ஆல்ரெடி சர்டிஃபை பண்ண ஒரு பில்ல கவர்மெண்ட் மறுபடியும் ரீரிவிஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டை ஓவர் கம் பண்றதுக்காக புதுசா செக்ஷன் 5B1 வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆர்டிகல் 19(2) வந்து ரீசன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ப்ரொவிஷன்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி OTT பிளாட்ஃபார்ம்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய கொண்டு வந்தாச்சு. ஸோ இதனால எந்த மாதிரியான ஒரு லீகாலிட்டி சேலஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா இட் கர்வ்ஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பட் ஆல்சோ கோல்ஸ் டெமோக்ராட்டிக் டிசென்ட். ஸோ த்ரூ திஸ் வாய்ஸஸ் வந்து ரெப்ரஸிவ் ஆகிறது அப்ரசன்ட் பண்றதுனால டெமோக்ராட்டிக் டிசென்ட்டையும் இவங்க வாய்ஸை நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The next article to be discussed titled Apt Judicial Remainder in the Era of Over-Criminalization. The criminal justice system needs to take note of the Delhi High Court's judgment on defining terrorism. This topic comes under the paper to Polity and Governance. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸால கம்ப்ரைஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜுடிஷியரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் போலீஸ், தேர்ட் ஒன் இஸ் பிரிசன். ஸோ இப்போ போலீஸ் எக்ஸசஸா இருக்கட்டும் இல்லை போலீஸ் மிஸ்யூசஸா இருக்கட்டும் அது நெக்ஸ்ட் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷனா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்ஷூரிங் த கிரேட்டர் பார்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னா என்னன்னா இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் கீ இண்டெக்ஸ் ஆஃப் த ஸ்டேட் டெமோக்ரஸி. ஸோ ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறத வச்சுதான் நம்ம ஸ்டேட் ஆஃப் டெமோக்ரஸி எப்படி ப்ரிவைல் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும். மோரோவர் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏரியாவிலையும் இந்த கிரிமினல் லா வந்து ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டா தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட் ப்ரிவென்சிபிள் ராங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கிரிமினல் லா இந்த கண்ட்ரி எந்த ஒரு ஐடியாவை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்டிஸ்க்கு ஒரு ஐடியாவை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எப்போதுமே பவர்ங்கிற ஒரு ஐடியாவை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. பட் இந்தியன் கேஸ்ல பார்த்தோம்னா பவரை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணது, ஜஸ்டிஸை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் 1985 தடா. இது வந்து மறுபடியும் 1987 வந்து அமெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் 1967 ஊப்பா ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 2 ஆக்டுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய ஷியர் மிஸ்யூஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் போர்சஸ் வந்து அதிகமாக அந்த 2 ஆக்டை வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்றாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 2015 இருந்து 2019 வரைக்கும் 7,840 பர்சன்ஸ் வந்து அந்த ஊப்பால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்லி 155 கேண்டிடேட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கன்விக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதை வந்து எங்க அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கர்தார் சிங் கேஸ் 1994 அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தடாவா இருக்கட்டும் ஊப்பாவா இருக்கட்டும் ரொம்ப மிஸ்யூசிங் ப்ரொவிஷன்ஸா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல இப்போ ரீசெண்டா டெல்லி ஹைகோர்ட் வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அண்டர் ஊப்பால அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் டெரரிசம். டெரரிசம் என்னன்னு கிளியர் ஒரு டெஃபினிஷன் கிடையாது. அது ஈவன் தடாவா இருக்கட்டும் ஊப்பாவா இருக்கட்டும் அது டெரரிசம்ங்கிறத ரொம்ப வேக் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வைடு வேர்ட்ஸ்ல அந்த வேக் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செக்ஷன் 15 அதை பத்தி பேசுறப்போ ரொம்ப வைடு வேகா இருக்கிறது. வேகா இருக்கிறதுனால போலீஸ்க்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால எல்லாரையும் அந்த அண்டர் ஊப்பால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் இந்தியா எந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை கையில் எடுக்கணும். ஈவன் சிட்டிசன்ஸ் கவர்மெண்ட் ஆக்ட்ல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஃபர்தர் சப்சிக்வெண்ட் ஜட்மெண்ட்ஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி வந்து இதை ரீஅட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன் யகூப் அப்துல் ரசாக் மேல 2013 கேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டெரரிஸ்ட் ஆக்ட் எந்தெந்த த்ரெட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கிறத பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹிடேந்திர விஷ்ணு தாக்கூர் 1994 கேஸ்ல யூஸ் ஆஃப் வயலன்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அதை வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் டெரரிசம்ங்கிற ஒரு ஆக்டை கையில் எடுக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த கர்தார் சிங் 1994 கேஸ்ல பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ண ஏதாவது ஒரு மியர் ஆக்ட் வந்து பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணா அது வந்து டைரக்டா டெரரிஸ்ட் ஆக்ட் எடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த சிட்டிசன்ஸ் கவர்மெண்ட் ஆக்ட் ப்ரொடெஸ்ட் எம்பசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் 1999 வந்தப்போ நளினி 25 அதர்ஸை வந்து எல்லாரையுமே இவங்க வந்து எந்த ஒரு ஃபியர்ஃபுல் ஸ்ட்ரைக்கிங் டெரர் அமாங் பீப்புள் வந்து கொண்டு வரது கிடையாது. அதனால இவங்களை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் 1966 ராம் மனோகர் லோகியா கேஸ்ல 3 இம்பார்ட்டன்ட் டிசிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க பிட்வீன் லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டர் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த டிசிஷன் வந்து போலீஸ் போர்சஸ் வந்து அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால தான் அன்னெசரியா எல்லாரும் மேலே ஊப்பா ஆக்டை வந்து கிளாம் பண்றாங்க. நிறைய ஒரு சிம்பிள் வயலேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டருக்காக ஊப்பா ஆக்டை வந்து இம்போஸ் பண்றாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது பாத்தீங்கன்னா இப்போ
PUCL ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் கொடுத்திருந்தாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுல நிறைய டைமென்ஷன், வைட்டல் டைமென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டை வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து எதை சேலஞ்ச் பண்ணியிருந்தா கான்ஸ்டிடியூஷன் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் போட்டோ ஆக்டை வந்து அதுல சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இன் 1982 AK ராய் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் வந்து கையில் எடுத்திருந்தாங்க. அந்த பர்டிகுலர் கேஸ் எதை சேலஞ்ச் பண்ணியிருந்தா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டோட கான்ஸ்டிடியூஷன்ல சேலஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாம் கோத்ரூ பண்றப்ப சுப்ரீம் கோர்ட் அந்த அபெக்ஸ் கோர்ட் எந்த மாதிரியான ஒரு வியூ எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா வந்து மேக் பண்ணும்போது இட் மஸ்ட் டேக்கன் டு ரெஸ்ட்ரிக்ட் தேர் அப்ளிகேஷன் அஸ் ஃபியூ சிச்சுவேஷன்ஸ் அஸ் பாசிபிள். ரொம்ப ஒரு ரெப்ரிஹென்சிபிள் ராங்ஸ் நடக்கும்போது மட்டும்தான் அதை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இதைத்தான் சஞ்சய் தத் கேஸ் 1994 சுப்ரீம் கோர்ட் அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவன் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரியான சப்சிக்யூட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்ததுனால ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல டெல்லி ஹைகோர்ட் எந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, definition of a terrorist act in UPA is a wide and somewhat vague. அப்படி இருக்கிறதுனால நிறைய it casually apply to conventional crimes-க்கும் அதை ரொம்ப casual apply பண்றாங்க. So the act of the accused must reflect the essential characteristic of terrorism. அந்த essential characters என்னங்கிறத இந்த PUCL-லையும் நெக்ஸ்ட் ராமனோருடைய கேஸ்லயும் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி அந்த டிசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எப்போ வந்து இந்த டெரரிசம் அதிகம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரேடிகலைசேஷன் நடக்கும்போது. ரேடிகலைசேஷன் ஏன் நடக்குதுன்னா, ஒரு பர்டிகுலர் சொசைட்டில இருக்க கம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னு அவங்க ஒரு பெர்சிவரன்ஸ் வரும்போதோ இல்லை ரியல் டைம்ல அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது ரேடிகலைசேஷன் நடக்குது. ஸோ டெரரிசம் ஃபர்ஸ்ட் நம்ம காம்பேட் பண்ணணும், இந்த இன்ஜஸ்டிஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரூலி ஜஸ்ட் அண்ட் ஈகாலிட்டேரியன் அண்ட் நான் அப்ரெசிவ் சொசைட்டி பில்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சொசைட்டி பில்ட் பண்ணும்போது தான் டெரரிசம் வந்து மோர் எஃபெக்டிவா காம்பேட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரிஞ்சர் லாஸ் வந்து யூஸ்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிகல். நெக்ஸ்ட் ஆர்டிகல் டைட்டில் இஸ் மெண்டிஸ் anti-torture vision is still distant for India. The belief in utility of torture is embedded in institutional culture and accommodated by law. This topic comes under General Studies paper 2, Polity and Governance. So recently US special reporter on torture-ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. மெண்டிஸ் பிரின்சிபிள் ஒரு பிரின்சிபல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து இந்த நிறைய ட்ரூத்தை வந்து கன்வர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு டார்ச்சர்ஸ் அண்ட் வயலன்ஸ் வந்து கையில் எடுக்கிறாங்க. அது வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் மெசர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்த ஒரு ஸ்டடி தான் பிரின்சிபிள் ஆன் எஃபெக்டிவ் இன்டர்வியூ ஃபார் இன்வெஸ்டிகேஷன் இன்ஃபர்மேஷன் கேதரிங். இதை தான் ஒரு மெண்டிஸ் பிரின்சிபிள் சொல்றோம். இந்த மெண்டிஸ் பிரின்சிபிள் வந்து ஒரு வைடு கன்சல்டேட்டிவ் காம்ப்ரிஹென்சிவ் ப்ராசஸாக தான் இருந்திருக்கு. அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் எய்ம்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த மாதிரி ஒரு கோஹசிவ் ப்ளூ பிரிண்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த டார்ச்சரையும் கோயசிவ் இன்ட்ராகேஷனையும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் மெசர்ஸ் வேணும். அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிரின்சிபிள் வந்து ஒரு ப்ராக்டிகல் கைடன்ஸ் ஃபார் நான் கோயர்சிவ் இன்ட்ராகேஷன்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராக்டிகல் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹைலைட் வயலரிட்டிஸ் இன் கஸ்டடியில் என்னென்ன இருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கைடன்ஸ் ஆன் ட்ரைனிங், அக்கௌண்டபிலிட்டி, இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு போலீஸ் எக்ஸஸ் நடக்கும்போது இல்லை ஏதோ ஒரு வயலேஷன் நடக்கும்போது தேர் ஷுட் பி a clear cut accountability mechanism and there should be clear cut implementation. அதுக்கும் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரின்சிபிள்ல. ஸோ இந்த பிரின்சிபிள் seek to prevent coercive techniques and torture by introducing a parallel shift away from கன்ஃபர்ஷன் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் இருக்கக்கூடாது. அதுல வந்து ஒரு பேரல் ஷிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே நிறைய டைம்ல இதை பத்தி அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டோடியல் வயலன்ஸ் அண்ட் டார்ச்சர் வந்து இந்தியா வந்து ரொம்ப ரேம்பண்டா இருக்கு. அது மோஸ்ட் ரொட்டீனா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன் கேஸ் ஆஃப் இந்தியான்னு வர்றப்ப இது வந்து லாவ்லேயே ரொம்ப அகாமடேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெண்டிஸ் பிரின்சிபிள் இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு இந்தியன் கான்டெக்ட்ல அப்ளை ஆகும், நம்ம ரெடிலி அப்ளை ஆகும் பார்த்தோம் அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி இந்தியன் டைப்ல பாக்குறப்போ அது வந்து யூட்டிலிட்டி ஆஃப் டார்ச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அது ஒரு டிபிஃபைடு எக்ஸாம்பிளா இருக்கு. ஈவன் இட் இஸ் சாங்ஷன் பை லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாங்ஷன் பை லா எதை சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்றாங்கன்னா செக்ஷன் 27 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குங்களா, அது இட் பெர்மிட்ஸ் அட்மிசிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஃபோர் போலீஸ். ஈவன் போலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தாலும் அது எவிடன்ஸை எடுத்துக்கிற முடியலனாலும் நிறைய பேக்டோர் த்ரூ டார்ச்சர் வந்து நிறைய பேக்டோர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நிறைய செல்ஃப் கன்ஃபெஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த செல்ஃப் கன்ஃபெஷன் கொடுக்கும்போது இதோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்க அப்படின்னா it is significantly damage the affected person's memory and reallocation of information. So recollection of information இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ட்ரூ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ இட் வில் பிகம் அன்ரிலையபிள் அண்ட் ஃபால்ஸ் கன்ஃபெஷன்ஸா மாறிடும். மறுபடியும் அவங்க சேம் டார்ச்சருக்கு ஆளாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் நீட்ஸ் டு பி டன், தேர் நீட்ஸ் டு பி a fundamental shift in police thinking. எப்படி ஒரு திங்கிங் ஒரு ஷிஃப்ட் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ரேபிட் பேஸ்ட் இன்ட்ராகேஷன் ப்ராக்டிசஸ்க்கு வந்து அவங்க மூவ் பண்ணணும் ஃப்ரம் கோயட்டிவ் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்தியாவில் நிறைய ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, அதையும் ஒர்க் அப் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மெண்டிஸ் பிரின்சிபிள்
மந்த்ஸ்க்குள்ள இந்தியாவில் வந்து ஒரு ரியலைசேஷன் கொண்டு வர முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் சப்ளையா இருக்கு. ஈவன் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஒர்க்குள்ள இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது. அதையும் அதிகமா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கிரேட்டர் எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருக்காங்க, திசா கேஸ் இன் ஹைதராபாத். அங்க நடந்த ஒரு போலீஸ் என்கவுண்டர் வந்து கண்டிப்பா இது போலீஸ் எக்ஸசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் அதர் ஏரியாஸ்னு பார்க்குறப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து 2018 ஒரு ஒப்பீனியன் ஸ்டடி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுல என்ன அதிகமான விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரிஸ்க் ஆஃப் டார்ச்சர் அஸ் அ ஷார்ட்கட் மெத்தட் டு அப்டெயின் ரெக்கவரி ஆஃப் எவிடன்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அப் டு த இண்டிவிஜுவல். ஸோ இந்த மாதிரி நிறைய லேப்சஸ் இருக்கிறதுனால ஜுடிஷியரிக்கு போகும்போது அந்த ட்ரையல்ல வந்து ஜட்ஜஸ் அதிகமாக என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் இந்த மாதிரி பிசிக்கல் டார்ச்சர் ஓவர் கம் பண்ணுறது சயின்டிபிக் டெக்னிக்ஸ் கொண்டு வந்தாங்க. அது லை டிடெக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நார்கோ அனாலிசிஸாக இருக்கட்டும். பட் இது எல்லாமே பிசிக்கல் டார்ச்சர் வந்து எண்டுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ரீசெண்டாக ஒரு அனாலிசிஸ் கொண்டு வந்தாங்க இந்த ட்ரூத் மெஷின்ஸ் 2020. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீக்னஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணாம இந்த மாதிரி டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது மறுபடியும் எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ரிசல்ட் ஆகும் அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஃபார்ம் ஆஃப் டார்ச்சர்ல தான் போய் முடியும். அதாவது கோயசிவ் இன்ட்ராகேஷன் ஸ்ட்ராட்டஜில இருந்து ஒரு சப்ளிமெண்ட் தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி நோ கிளியர் கட் ரியலைசேஷன் ஆஃப் பிசிக்கல் டார்ச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா லாஸ் ஆல்ரெடி அலோவ் பண்ணியிருக்கு. ஸோ இதையும் நம்ம ஒரு கொராபரேட் எவிடன்ஸ் கூட தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரஸ் மெஷர்ஸ் எடுக்கணும்னா, ஒரு பாப்புலர் கல்ச்சர் இருக்கிற இடத்துல, பொலிட்டிக்கல் அப்ரூவல் இருக்கிற இடத்துல கண்டிப்பா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்ச்சர்ஸை வந்து வயலன்ஸ் அண்ட் கோயர்ஷன் வந்து கண்டிப்பா வேலரைஸ் பண்ணணும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்வுட் அர்ஜென்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெண்டிஸ் ஆன்டி டார்ச்சர் விசன் வில் ரிமைன் டிஸ்டன்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ இந்த ஆல்ரெடி இருக்கிற வீக்னஸ் ஓவர் கம் பண்ணாம நம்ம என்னதான் ஆன்டி டார்ச்சர்ல பிரின்சிபிள்ஸ் நிறைய கொண்டு வந்தா அது இந்தியாவில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ரியலைசேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article to be discussed titled How Narasimha Rao Found an Ally in Germany, a tribute to the former PM for his vision executing India's new diplomacy following economic reforms. This topic comes under general newspaper on Indian history. ஸோ இந்த ஆர்டிகிள் நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வி ஷுட் என்ஷூர் தட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1990 என்பிசி ரிஃபார்ம்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது பிஎம் நரசிம்ம ராவோட ரூலிங் டைம்ல தான். நெக்ஸ்ட் ஹி எஸ்டாப்ளிஷ் நியூ டிப்ளமேசி வித் ஜெர்மனி அண்ட் இஸ்ரேல். அந்த டைம்ல டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபாரின் ரிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. நெக்ஸ்ட் இவரோட டெனியூருக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து ரீஜனல் பாலிடிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கு. போலீஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் லெவலில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நரசிம்ம ராவ் டெனியூர்ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சு, அவர் எந்தெந்த ஏரியால நேஷனல் பில்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் யுவர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். Moving on to next article, the next article is titled as a vague and wanting statement. The G7 failed to take a firm stance on the prevention of future pandemics. This topic comes under General Studies paper 2, International Pressures. ஸோ இப்போ ரீசெண்டாக கான்வெல் இங்கிலாந்துல வந்து குரூப் ஆஃப் 7 அதாவது G7 மீட்டிங் நடந்துச்சு. பட் இந்த மீட்டிங்ல நிறைய இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் எந்த ஒரு ஃபிம் ஸ்டான்ஸும் எந்த ஒரு விஷயத்துல எடுக்கல. அதுவும் ஃபியூச்சர் பேண்டமிக்கை பத்தி எந்த ஒரு ஃபிம் ஸ்டான்ஸும் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பேண்டமிக் ஃபார் ஃபியூச்சர்ல என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல லேண்ட் யூஸ் சேஞ்சஸ் அதிகமாக நடக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா நிறைய டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. பாப்புலேஷன் குரோத்னால பீப்புள் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். இதனால என்ன இருக்கு அப்படின்னா, பேத்தஜன்ஸ் வந்து ஈஸியா ஃபாரஸ்ட் ஏரியால இருந்து வைல்டு ஏரியால இருந்து ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து சூனோட்டிக் ஸ்பில் ஓவர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி வேற ரிப்போர்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் பேனல் ஃபார் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ வர எல்லா பேத்தஜன்ஸுமே ஜூனோட்டிக்கா தான் இருக்குது. இது எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது, ஜூல இருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்னால இப்போ ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜன் வந்து அதிகமாக ஸ்னோமெல்ட் இருக்கு. ஸ்னோமெல்ட் இருக்கனால நியூ பேத்தஜன்ஸ் வந்து இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருக்காங்க, ரீசெண்டா டென்டாய்டு ரோட்டிஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஸ்கோபிக் கிரியேச்சர். அது வந்து 24,000 இயர்ஸ் வந்து நம்ம பனியில இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அன்அர்த் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல எப்படி ஒரு டெவாசிட்டி எஃபெக்ட் கிரியேட் பண்ண போதுங்கிற ஒரு டவுட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் 18th 19th சென்ச்சுரியில் வந்து டெட்லி இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேத்தஜன்ஸ் வந்து ரிவைவ் ஆனது. நெக்ஸ்ட் திங் வந்து இந்த லேண்ட் யூஸ் சேஞ்ச் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷன் G7 மீட்டிங்ல கொண்டு வந்தாங்க. கார்கிஸ் பே ஹெல்த் டிக்ளரேஷன் கொண்டு வந்தாங்க. அதுல எந்த ஒரு கான்கிரீட் ஸ்டெப்பும் எடுக்கல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்க நேர்ல ஒரு கமிட்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்க. என்னன்னா, G20 இருக்கட்டும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கட்டும், அவங்க எடுக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த டிக்ளரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் குளோபல் லெவல் ட்ரீட்டி கொண்டு வரணும். இந்த ஃபியூச்சர் பேண்டமிக் கண்டக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரீட்டி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதில் எடுக்காம விட்டுருக்காங்க.
நெக்ஸ்ட் இதனால எந்த மாதிரி ஒரு டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எந்த ஒரு ஃபினான்சியல் மெக்கானிசம் கொடுக்கல, எந்த ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கல. நெக்ஸ்ட் ஒரு குளோபல் ட்ரீட்டியை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டீரியல் சப்போர்ட்டோ அதர் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டோ இல்லாம G7 வெறும் என்ன மாதிரியான கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரைவ் ஃபார் ஃபேர்னஸ், தேர் ஷுட் பி ஃபேர்னஸ், அதுக்கப்புறம் இன்க்ளூஷன் ஈக்விட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் சப்போர்ட் வல்னரபிள் கண்ட்ரிஸ் அப்படிதான் சொல்லியிருக்கலாம். பட் இது வந்து எப்படி பண்ண போறோங்கிற ஒரு கிளியர் கட் மெக்கானிசமே அவங்க எதுவுமே சொல்லல. ஸோ வாட் நீட் டு பி டன், என்ன பண்ணணும், ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும், நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன்ல பேசுற மாதிரி ஒன் ஹெல்த் அப்ரோச் எடுக்கலாம். இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் என்ன அப்படின்னா, இது வந்து இட் அக்னாலஜஸ் இன்டர் கனெக்டட் பிட்வீன் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் ஷேர்ட் ஈகோசிஸ்டம். ஸோ ஒரு டிசீஸ் வந்து பர்டிகுலர் ஏரியா வந்து ஜூனோட்டிக் பேத்தஜன்ஸ் வருது அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். ஹோலிஸ்டிக்கா பார்த்தா அந்த அப்ரோச் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு ஒன் ஹெல்த் அப்ரோச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லியிருக்காங்க, சைனா வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஸ் அவுட் பிரேக் வந்தப்போ சைனா வந்து இந்த மீட் ஃபேக்டரி, வெட்டு ஏரியா மார்க்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. பட் மார்க்கெட் ஃபோர்ஸ் அதிகமாக புஷ் கொடுத்ததுனால அந்த பேனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவென்ச்சுவலாக என்ன ஆயிடுச்சு, எரோட் ஆயிடுச்சு. ஸோ யூஎன் இருக்கட்டும், WHO இருக்கட்டும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒன் ஹெல்த் அப்ரோச்ங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்த G7 மீட்டிங்ல வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷரும் அதுக்கு ரிலேட்டட் அவுட்கம் வரவே கிடையாது. ஈவன் அதை வந்து டைலூட் பண்ற மாதிரி தான் அவங்க நிறைய கோஆர்டினேஷன் எஃபோர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் எடுக்கணும் டு ஓவர் கம் ஃபியூச்சர் பேண்டமிக்ஸ்னா, the law, whatever the law making by important countries, it should be informed by science facts. Next, preemptively detect pathogens of concern and identify potential hotspots for outbreak. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈஸியா கண்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் இருக்கணும் பேஸ்ட் பை நேஷனல் அத்தாரிட்டிஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் இன்டர்நேஷனல் ஓவர்சைட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ COVID-19 மாதிரி ஒரு பேண்டமிக் வராம அதை நம்ம கண்டெயின் பண்ண முடியும். ஃபியூச்சர் ஹியூமனிஸ்டிக் எவல்யூஷன் நடக்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. Moving on to next article, the next article is titled as The Trouble with Rankings. A university should be judged within its social perspective. This topic comes under the newspaper to governance. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் இருக்க எந்த ஒரு கோர்சஸ் ஆஃபர்ஸாக இருக்கட்டும், அதில் இருந்து வெளியில் பாஸ் அவுட் ஆகி வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே சோசியல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒர்க் பண்ண போகிறாங்க. பட் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர என்னென்ன ஃப்ளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு இது எக்ஸாம்ஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. பட் யூ ஷுட் நோ தட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேஸ் சம் சோசியல் பெர்ஸ்பெக்டிவ். அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மட்டும்தான் நம்மளோட யூனிவர்சிட்டி எவல்யூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ தி highlighted area. It will be helpful in your understanding of this article. These are for today's discussion. Please go through the highlighted newspaper. It will be helpful in your understanding of the newspaper reading. Stay safe, stay motivated. Thank you.